என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைவி3 ஆட் சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ நான் போட வந்திருக்கேன். நானாக நேரில் போய் அந்த தகவலை சேகரித்த அடிப்படையில் காங்கேயத்தில் மைவி3 பொருட்கள் விற்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் சில விஷயங்கள்லாம் நான் கேட்டேன். எனக்கு யாருன்னு தெரியாது. நேற்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 4:30 மணி இருக்கும். அவங்கள்ட்ட போய் நான் விவரம் கேட்கும்போது என்னை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதிரியே என்னை பார்த்தாங்க. அவங்க சொன்ன டீட்டெயில்ஸை வந்து நான் மனசில் வச்சுக்க முடியாதுல்ல, உங்ககிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன். தமிழக மக்கள்கிட்ட குறிப்பாக வந்து மைவி3 ஆடில் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறவங்க, அந்த பொருட்களை வாங்கி விற்கிறவங்க, ஹெர்பல் ப்ராடக்ட்டை இன்னும் விளம்பரம் பார்த்துட்டு இன்சென்டிவ் வராமல் தவிக்கிறீங்களே, உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நான் என்ன பேசினேன், எம்டி எப்போ வெளியே வருவார், நல்ல பல விஷயங்கள், அரிய பல விஷயங்கள் இந்த வீடியோவில் சொல்ல காத்திருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலோட நெருங்கிய சொந்தங்கள் ஆடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே. மைவி3 சக்தியானவர்களே, நீங்கள் வேற லெவலியா, உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதையும் வச்சுருக்கிறாங்க. மதுரை மாவட்டத்துலையும் வச்சுருக்கிறாங்க, திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்தில் நேற்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை ஒரு 4:30 மணி இருக்கும். மெடிக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் இல்லையா, பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ரவுண்டானாவுக்கும் பக்கத்தில் மெடிக்கல் இருந்தது. மெடிக்கலுக்கு முன்னாடி மைவி3 கன்சல்டிங் கம்பெனின்னு ஒன்று இருந்தது. கன்சல்டிங் அட்வர்டைஸிங் விளம்பரத்தை வந்து வாங்கி விளம்பரம் போடுற நிறுவனம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் அப்படியே லேசாக இறங்கி அப்படியே ஓரங்கட்டி அப்படியே உள்ளே போனேன். சார் வணக்கம் சார், நான் மைவி3 சம்மந்தமாக என்னன்னு எனக்கு புரியலை அப்படின்னேன். ஏன் சார் அது குட்டையை குழப்பி நாரி போய் கிடக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் யாருன்னு சொல்லலை அவங்கள்ட்ட. சார் உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னாங்க. நான் நம்பர் தரமாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் வந்து ஏதோ சேனலில் யூடியூப் போடுறீங்களா அப்படின்னு சொன்னாங்க. எப்படி இருக்கும் சொல்லுங்கள், ஓடுறதா உடையாடுறதா ஒன்றுமே புரியல. ஏன்னா மாற்றணும்னா ரவுண்டு கட்டிடுறாங்களா, ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறதுல பிடிக்குமா, ஆப்போசிட்டாக பேசுகிறது பிடிக்குமா, நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ மைவி3 அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மைவி3 ப்ராடக்ட், அதாவது ஹெர்பல் ப்ராடக்ட் விற்கிறதா இருந்தாலும் சரி, நான் யூடியூப் சேனல் மூலமாக போடுறது சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து ஆன்டியாக போடுறாங்க. சார் அவர் முடிஞ்சு போச்சு, அது ஊற்றிக்கிச்சு சார், அது பிடுங்கிக்கிச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் மட்டும் நம்பிக்கை வச்சுருக்கேன். நம்பிக்கை வச்ச அடிப்படையில் 180% மக்கள் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதே அடிப்படையில் தான் நான் காங்கேயத்தில் போய் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, சார் ப்ரொடக்ஷன் வந்து உற்பத்தி கரெக்டாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது, விற்றுக்கிட்டு தான் இருக்குது. ஆன்லைன் மூலமாக அதர் ஸ்டேட்டுக்கு விற்கிறோம், அதர் கண்ட்ரிக்கெலாம் நாங்கள் விற்றுக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் மார்க்கெட்டில் குறைச்சதில்லை, இன்சென்டிவ் தான் வராமல் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணணும். ஆனால் வந்து நீங்கள் சேனல் பண்ணுறீங்களா, உங்களுடைய சேனலோடைய நம்பர் கொடுங்க, நான் போகிற நேரத்தில் உங்களுக்கு கார்டு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கார்டை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, சார் நிறைய பேர் வந்து எதிர்ப்பாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவர் ஒரு நல்ல மனிதர், அவருக்கு வந்து நிறைய செய்யணும்னு ஆசைப்பட்டார். அவருடைய ஒரு சொந்தக்காரங்கள்ட்டையும் வந்து நாங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டோம். விரைவில் அவர் வந்துடுவார். இன்னும் சொல்ல போனால் செப்டம்பர் மாதம், அடுத்த மாதம் வந்து வெயிலில் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4 அல்லது 14 அப்படிங்கக்கூடிய ஒரு சூசகமான ரகசியத்தை சொல்லியிருக்கிற அடிப்படையில் என் சொந்தங்களே, தமிழக மக்களே, மைவி3யோட வெறியர்களே அப்படின்னு தான் சொல்ல முடியும். மைவி3யோட வேற லெவலுக்கு கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, உங்கள் ஆதங்கத்தை பார்க்கும்போது, என்ன வேகமாக பேசுகிறத பார்க்கும்போது, மைவி3 சம்மந்தமாக கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்காக வந்தவங்க கூட இன்றைக்கி வந்து ஒரு 2000 வியூ 3000 வியூஸ் கொண்டு வராங்கனாக்கா அந்த நிறுவனத்தோடைய டாப் லெவலில் இருக்கக்கூடிய எம்டி சக்தி ஆனந்தன் அவர்கள், அதோடைய ஃபவுண்டர் விஜய சார், ஓகே, விஜயராகவன் அவர்கள். இப்போ அவங்களெல்லாம் சேர்ந்து தான் இந்த நிறுவனத்தை வளர்த்தாங்க. இதன் அடிப்படையில் வந்து காங்கேயத்தில் ஒரு கன்சல்டிங் கம்பெனியில் விசாரிக்கும் போது வேறு லெவலில் இருக்குது. டீ சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு உபசரிப்பிக்காத தான் ஒரு குறை. ஆனால் சேனலை மட்டும் நான் சொல்லிக்கல, ஏன்னா மற்றவங்களாம் கூட்டம் கூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க. எல்லார் கையிலையும் கார்டை கொடுத்துட்டு டக்குன்னு நம்ம காரில் கிளம்பி நான் எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். எந்த ஊர்னு சொல்லிக்கல, என்ன மொபைல் நம்பரில் எதுவுமே சொல்லலை, யூடியூப் சேனல் மட்டும் சொல்லிட்டேன். அன்பான நண்பர்களே, உங்கள் கன்சல்டன்சிக்கு நான் வந்ததுக்கு நன்றி, உங்கள்கிட்ட நான் பேசுனதுக்கு நன்றி. இந்த அளவுக்கு வெறித்தனமாக நீங்கள் அவர் மேலே நேசிக்கிறீங்க. அந்த திரும்பி வருவார், வந்து செயல்படுவார். அந்த பணத்தை மக்களுக்கு வந்து அந்த 6 கோடி ரூபாய் பாக்கி கொடுக்க வேண்டிய நிலுவையில் இருக்குது இந்த 6 மாதம், அதை கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நீங்கள் நம்பிக்கை பண்ணீங்க பாருங்கள். அதை வந்து தமிழக மக்களுக்கும் மைவி3யில் முதலீடு பண்ணியிருக்கோம், மைவி3யை நேசிக்கக்கூடியவங்க, மைவி3யில் விளம்பரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆப்பை எடுத்தாங்க, திரும்பவும் மறு ஆப்பு வைப்பாங்க வேற லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது தமிழக மக்களுக்கு நான் தெரிவிச்சிடுறேன்.
போனால் இன்னும் சொல்ல போனால் மைவேத்திரியோட வெறியர்கள், மைவேத்திரியோட நட்பு ரீதியான உறவுகளுக்கு நான் அந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வெறியர்கள்னு சொல்லி தவறாக நினச்சிக்காங்க, நான் கூட அந்த நிலவில் தான் இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய மனிதராக சக்தி ஆனந்தன் இருக்கிறாரு. ஏன்னா அவர் கூட நான் கண்டிப்பாக நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், வீடியோ எடுத்து நான் போட போகிறேன்னு சொல்லி இந்த சவால் விட்டுருக்கேன். அவர் கண்டிப்பாக வெளியே வர நேரத்தில் நான் அந்த துணிச்சலான அந்த காரியத்தில் இறங்க போகிறேன். எந்த லெவலுக்கு போகிறோம் நான் தயார், உங்கள் உதவியோட. நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து போனது சரிதானா? நம்பர் மட்டும் நான் கொடுக்கல. நிறைய மக்கள், பொள்ளாச்சி மக்களும் சரி, திருப்பூர் மக்கள், காங்கேயம் மக்கள் எல்லாருமே என்னை வந்து நிறைய பேர் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய அன்புக்கு நான் வந்து என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு தெரியல. கண்டிப்பாக உங்க கூட நான் செலிப்ரேட் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு வந்து கை கொடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதன் அடிப்படையில் மைவேத்திரியோட எம்டி சீக்கிரம் வந்துருவார் அப்படிங்கக்கூடிய அந்த கடையில் இருக்கக்கூடிய கடை ஓனர் ஒரு 5 பேர் சொல்லியிருக்கிறாங்க. பப்ளிக்கில் வந்து ஒரு 5 பேர் பேசுகிற அடிப்படையில் என் டிடி சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும். நண்பர்களே, அடுத்த எபிசோடில் அவங்க குடும்ப ரகசியத்தை முக்கியமான ஒரு நபர் மூலமாக எனக்கு கிடைச்ச செய்தியின் அடிப்படையில் ஒரு முக்கியமான ரகசியம் அப்படின்னு சொன்னால் மட்டும் தான் நீங்கள் வந்து அவளோட எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில். நன்றி.